வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழை செய்ய போகிறேன் நாளை. பாவ மன்னிப்பை இன்றே வழங்கிவிடு. அந்த நாளின் மகிழ்வு இனி எந்த நாளிலும் முகிழாது. அபயத்தை இழந்தவள் அபயத்தை வேண்டி இவன் கைகளில் வந்து சேர அவளை இமயத்தில் ஏற்றி வைத்த நாளாய் அந்த நாள் அமைந்து போனது. சைகை மொழியில் கை அசைத்து செய்தி சொல்ல அவளுக்கு அந்த தொலைக்காட்சியில் கிடைத்தது சில ஆயிரங்கள் தான். இப்போது அதுவா கேள்வி? அவளுக்குள் உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்திருந்தான். எதுவும் இல்லை என்று முடங்கி போன அவளுடைய வாழ்க்கையை முனை கிள்ளி தந்திருக்கிறான். எழுத வைத்திருக்கிறான். அவளை இயங்க வைத்திருக்கிறான். முடியாமல் போனதை கடந்து அவளை முயல வைத்திருக்கிறான். அதுவும் காதலாக. அந்த பிரபல தொலைக்காட்சியில் ஆள் பிடித்து இந்த வாய்ப்பை வாங்க அலையாய் அலைந்திருக்கிறான். அறிந்தவர் தெரிந்தவர் என்று அத்தனை பேரையும் அழைத்து இந்த பெருமையை பீற்றி ஓய்ந்திருக்கிறான். வாரத்தில் 3 நாள்கள் அவளுக்கு வாய்ப்பு என்பதால் அதற்காக உடுத்தவும் அணியவும் துணிகளும் வாங்கியே காசை நகைகளும் துணிகளும் வாங்கிய காசு சில நகரங்களை விழுங்கி இருக்க கண்களை விரித்தவளின் விழிகளுக்குள் இன்னும் தன்னை தொலைத்தான். முனை நசுக்கிய திரியாய் அவள் மெல்ல மெல்ல சுடர்விட்டு கிளம்ப இத்தனை நாளும் அடிமனசின் அமைச்சல் விடுபட்டு போனது வரலட்சுமிக்கே. காதலின் ஆழத்துக்கு நடுவே அவள் தாய்மை கூட வழிவிட்டு கொஞ்சம் தள்ளித்தான் நிற்க வேண்டியதானது. மொழி மொழி என்ற மகனின் முழுமை விழிப்பில் அவள் பால் அவன் கொண்ட நேசம் அத்தாயை வியக்க வைத்தது. சில நேரம் அந்த அன்பில் மயங்க வைத்தது. நிழல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நிறம் இழக்கத் தொடங்க அவளை சுற்றிய கருப்பு ரேகைகள் காணாமல் போகத் தொடங்கி இருந்தன. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு இவர்கள் வந்து சேர்ந்தபோது நடை சாத்தியிருந்தார்கள். இனி அடுத்த நடை திறப்பு 4 மணிக்குத்தான். அவனை முறைத்து கொண்டு காற்றில் களைந்த குழலை ஒதுக்கி கொண்டு நின்றாள். எதுவா இருந்தாலும் என்னையே முறைச்சு வை. இன்னைக்கு காலதாமதம் பண்ணது யாரு? நீயா நானா? பக்கத்துல தான் சரவண பவன் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். அவள் கை பற்றி கொண்டு நகர்ந்தான். விரல்களில் அழுத்தம் கூட்ட ஏதோ சொல்ல விழைகிறாள் என்று திரும்பி பார்த்தான். பார்வையில் சின்ன தடுமாற்றம், ஒரு தவிப்பு. என்ன மொழி? விழிகளை நீட்டி தூர காட்டினாள். திரும்பி பார்த்தவன் பார்வையிலும் அதே உணர்வு. மொழியின் அப்பா, சித்தப்பா, தாத்தா வாசுதேவன் சகிதமாய் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களைப் போலவே தாமதமாய். இருவரையும் முன்கூட்டியே ஆராய்ந்த கண்கள் வேறு புறமாய் திரும்பி நிற்க மொழியின் தொண்டை குழியில் முடிச்சிட்டு உருண்டு கொண்டிருந்தது கண்ணீர் துக்கம். ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு பெற்றவரையும் வீட்டின் மற்றவர்களையும் காண்கிறாள். உடைப்பெடுத்த அழுகையை தடைப்படுத்த முடியாமல் தவிக்க நகர போனவளை அவனின் கரங்கள் அழுத்து நிறுத்தியது. போகணுமா மொழி? என்றான் தர்ம சங்கடமாய். ஏறிட்டு பார்த்தவள் கண்களில் ஏதேதோ குழப்ப முடிச்சு. இல்ல, கோயிலுக்கு வந்திருக்கோம், உன்னை காயப்படுத்தாம ஓய மாட்டாங்க, பேசாம போயிடலாம் மொழி என்றுதான் அவன் வாய் மொழிக்கு அவள் விழி மொழிகள் கட்டுப்பட மறுத்தது. கண்களை குறுக்கி கெஞ்சலும் கொஞ்சலுமாய் நிற்க சின்ன பெருமூச்சோடு பிணைத்திருந்த கரத்தை விடுவித்தான். அவள் எதிரில் சென்று நின்றபோது வார்த்தைகள் மூர்ச்சையானது. கண்களால் பேசியது புரிய அவர்கள் என்ன அன்பு செல்வனா? எதுக்கு இங்க வந்து நிக்கிறா இந்த ஊமச்சி? போக சொல்லு வாசுதேவா, அப்புறம் ஆத்திரத்துல ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். பெரியவரின் சத்தம் துல்லியமாக கேட்டது. மெல்ல கை கூப்பி நின்றாள். அன்பிற்கு ஆத்திரமும் கோபமும் முட்டி கொண்டு வந்தது. தான் இருக்கும்போது எதற்கு இத்தனை வேதனைப்பட்டு கொண்டு நிற்கிறாள் என்று தவித்தான். மொழி, தாத்தா கோபமா இருக்காரு, இன்னும் நீ போமா. வாசுதேவன் இறுக்கமாக சொல்ல அவள் பார்வை பக்கத்தில் நின்ற சித்தப்பாவிடம் இறங்கி பெத்தப்பாவிடம் நிலை பெற்ற போது அங்கே இரக்கம் சுரப்பதற்கு அடையாளமே இல்லை. குலசேகரின் அருகில் சென்று அவர் கையை பற்ற
மறுகணம் அவரின் இடக்கை அவள் கன்னத்தில் ஆவேசமாய் இறங்க, அலறக்கூட வழியற்ற அப்பேதை அப்படியே கீழே சரிந்தாள் கன்னத்தை பற்றி கொண்டு. பிச்சிடுவன் நாய, யார்கிட்ட வந்து டிராமா போட்டுட்டு இருக்க? படிக்கிற வயசுலயே கல்யாணம் தேடி போயிட்டு இன்னைக்கு என் முன்னால வந்து எதுவும் தெரியாதவ மாதிரி நிக்கிறையா? அதான் போயிட்டியே, அப்புறம் என்ன? போனதுதான் போன. நம்ம குடும்பத்தோட ஜென்ம விரோதியையா தேடிட்டு போவ? அவன் முன்னால தலை நிமிர்ந்து நிக்கிற அருகதை இல்லாமையே பண்ணிட்டியே. உன் அம்மாவை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்ட மாதிரி உன்னையும் எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்து நீலி கண்ணீர் வடிக்கிற? ஓம நாய! வார்த்தைகளை இத்தனை வலிக்க பேச முடியும் என்று அவர் எங்கு கற்றுக்கொண்டாரோ? எதிர் வரிசையில் இருந்து ஓடி வந்த அன்பு பார்வையில் உக்கிரம் தேக்கியபடி விழுந்து கிடந்தவளை கை பிடித்து தூக்கி தாங்கி நிறுத்தினான். கையிலும் உடம்பிலும் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டான். கீழே ஊன்றிய கை சிராய்த்து போயிருந்தது. அவள் உள்ளங்கையை தன் கையில் தாங்கி மென்மையாய் ஊதித்தர அவளின் கண்கள் கரித்து போனது. பெரியவங்க சின்னவங்க இங்கிதம் இல்லாம, சி, காட்டு மிராண்டு ஜென்மம். அவர்கள் அந்யோன்யத்தை பார்த்து குணசீலன் காற்றில் உமிழ பொத்தி வைத்திருந்த அன்பின் கோபம் குப் என்று பற்றி கொண்டது. நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. அடிப்படையில உங்களை மாதிரி ஆணாதிக்கவாதிகளை நான் மனுஷ பிறப்பா கூட மதிக்கிறது இல்ல. ஒரு பெண்ணை காமமே இல்லாம கட்டியும் பிடிக்கலாம், கண்ணாலேயே கற்பழிக்கவும் செய்யலாம். அவங்க பிறப்பையும் வளர்ப்பையும் பொறுத்தது எல்லாம். எங்க அன்பு உங்களுக்கு காமமா தெரிஞ்சா அது உங்க எண்ண சீரழிவு. வார்த்தைய அளந்து பேசுடா, பெரியவர் கர்ஜிக்க மொழியின் கண்களில் தவிப்பு கூடி போனது. அவன் கையை பற்றி இழுத்து போகலாம் என்று கண்களில் கட்டளை பிறப்பித்தாள். பொறுமொழி, பொறுமைக்கும் எல்லை இருக்கு. என் முன்னாடியே உன் மேல கை வைக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கு? நேருக்கு நேர் நின்று குலசேகரனிடம் கேட்க அவருக்கு நிஜமாகவே அந்த க்ஷணம் ஆதங்கமாக இருந்தது. பெற்ற ஒற்றை மகளும் கைவிட்டு போய்விட்டாளே என்று. நான் அவளை பெத்தவன், என்னை விட எவனுக்கு அவகிட்ட உரிமை இருக்கு? இப்படி சொல்ல நீங்க அவமானப்படணும். அவளுக்கு எந்த இடத்துல உங்க அன்பை காட்டி இருக்கீங்க? அவளோட ஆசை, தேவை, கனவு எதுக்காவது கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? உங்களை பொறுத்தவரை அவ உங்க உணர்ச்சிகளின் மிச்சம். ஆனா அவளுக்குன்னு உணர்ச்சி இருக்கிறதே உங்களால சிந்திக்க முடியல, அப்படித்தானே? அவள் தோள்களை பற்றி இருந்த கைகளில் அழுத்தம் கூட்ட மெலிதாய் நடுங்கி போனாள். 3 ஆண்களும் பாறையில் பயிரிட்ட விதை போல் பயனற்றவர்களாக நின்றிருக்க வாசுதேவன் மட்டும் கொஞ்சம் தர்ம சங்கடமாய் உணர்ந்தார். மெல்ல அன்பின் முன் வந்து நின்று ஏதோ பேச முனைய அவன் ஒற்றை கரம் உயர்த்தி தடுத்தான். நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது மிஸ்டர் வாசுதேவன். எப்போதும் அங்கிள் என்பவன் வாசுதேவன் என்றதும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டார். மகனின் ஜீவிதம் இன்னும் அவன் வசம் என்பதால். ஒரு பொண்ணை அடக்கி வைக்கிறதுல இல்ல உங்க வீரம். நிறுத்துடா, ரொம்ப லெக்சர் கொடுக்காத, அசிங்கம் பிடிச்ச நாய். இப்படி எதிர்த்து நின்னு பேசினா எங்களுக்கு நீ சமமாகிடுவையா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? குணசீலன் எட்டி அவன் சட்டையை பிடிக்க மொழி அவருடைய கையை வலுக்கட்டாயமாய் எடுத்து விட அவர் முகத்தில் அடிபட்ட வலி படர்ந்தது. எத்தனை திமிர்! இத்தனை நாளா அவர் எதிரில் நிற்கவே பயந்தவளுக்கு அவன் உடன் இருப்பதால் தைரியமா? நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்டி, ஓம கழுத! அதற்கு மேலும் வந்த வார்த்தைகள் அன்பை உசுப்பேத்தினாலும் உயர்ந்த கரத்தையும் அடித்து துவம்சம் செய்ய சொன்ன ஆண்மையையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன் அவளின் முகத்தை பார்த்தான். அந்த கண்களில் வழிந்த வலி அவனை அத்தனை வருத்தியது. தன்னை பெற்றவருக்கும் தனக்காக பிறந்தவனுக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தில் அச்சிறு பெண்ணின் முகமெல்லாம் வழியும் வலியை கண்டு இதற்கு மேல் அவனால் அங்கே நிற்க இயலத்தான் இல்லை. வார்த்தைக்கு வார்த்தையாட முடியும், அதென்ன தீரமா என்ன? சொல்லிய வார்த்தைகளும் வாங்கிய வார்த்தைகளும் மொத்தத்தில் அவளின் இதயத்தில் அல்லவா இரத்தத்தை வரவழைக்கும். வா மொழி, மனுஷங்க கிட்ட பேசலாம். மிருகத்துக்கிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை கூட இல்லாதவங்க கிட்ட என்ன பேச? வாடா. அவள் கைகளை பற்றிய போது சிவந்த கை பாதங்கள் தீயாய் எரிய சின்ன சிலிர்ப்பும் உதடு சுளிப்பும் வர வேதனையாய் பார்த்தான். காருக்கு வந்தவன் கோபத்தை எல்லாம் வேகத்தில் காட்டினான். சரவணன் பவனுக்கு வந்து சாப்பிட ஏசிக்குள் நுழைந்த போதும் மனசு மட்டும் ரணத்திலேயே இருந்தது. உணவு வர அவனே கிளறி ஸ்பூனில் அவளுக்கு ஊட்ட ஆரம்பிக்க தர்ம சங்கடமாய் நெளிந்தாள்.
வாயை முடித்து சாப்பிடு. கோபத்தை அவளிடம் காட்ட குறுஞ்சிரிப்போடு கழுத்து சாய்த்து அவனை பார்க்க இதற்கு மேல் எங்கிருந்து கோபப்பட என்பது போல் அமர்ந்திருந்தான். அது என்னடி உன் வீட்ல எல்லாம் காட்டு மிராண்டியா இருக்காங்க? அவரா மனசுல ஒரு பகையை வளர்த்துட்டு இனியும் எத்தனை பேர் வேதனைக்கு காரணமாவாரு? எனக்கு என்னவோ இந்த ஆளு தான் உன் பாட்டிய கொலை பண்ணி இருப்பார்னு தோணுது. அவன் தன் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டே இருக்க அவள் வாய் மூடி சிரித்தாள். சாப்பிட்டு முடித்து அங்கேயே சுற்றி கொண்டிருந்து விட்டு தாமதமாகத்தான் கோயிலுக்கு வந்தார்கள். நல்ல வேளை பெரியவர் முன்னமே முடித்துவிட்டு போயிருந்தார். சந்நிதானத்தில் கண் மூடி நின்றவளை பார்த்த க்ஷணம் இதயத்தில் இனம் புரியாத வலி பரவியது. ஊமச்சி! அவர்கள் அள்ளி இறைத்த வார்த்தைகள் அங்கேதான் சிதறி கிடந்தது. இவன் சொல்ல கூசினாலும் இந்த உலகம் அவளை அப்படித்தானே பார்க்கிறது. மற்றவர் சிந்தனையின் எல்லையை இவன் எப்படி நிர்மாணம் செய்ய? என்ன செய்து இந்த பேரை துடைப்பேன்? பேசாத சாமியிடம் பேசிக்கொண்டே இருந்தான். திரும்பும்போது இரவிடம் பகல் கற்பிழந்திருந்தது. அவன் தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டே வந்தாள். வலிகளை மட்டுமே பார்த்த வழியற்ற பெண். ஒரு அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் எத்தனை ஏங்கியிருப்பாள். ஆனாலும் அவளின் ஊனத்தை சொல்லி அவர்கள் உவகை கொண்டது நெஞ்சத்தை கரைத்தது. ஊனமா ஒரு மனிதனின் அடையாளம்? ஊனத்தை சொல்லி அழைப்பவன் மன ஊனம் கொண்டவன் அல்லவா? மெல்ல ஒரு கையில் அவள் கன்னம் வருட நிமிர்ந்து பார்த்து பூவாய் சிரித்தவள் கண்ணை சிமிட்டி அவனை உறுத்து பார்த்துவிட்டு மீண்டும் கண் மூடிக்கொண்டாள். இறுக தழுவிய கரங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் அன்பை சொல்ல அது இறுதி வரைக்கும் நிலைக்கும் அன்பா என்பது இறைவன் மட்டுமே அறிந்தவன் அன்றோ? கடலில் தவறி விழுந்த நிலா தத்தளித்து எழுந்து சூரியனாய் கூடு மாறி இருந்தது. உடற்பயிற்சி முடித்து பூத்த வேர்வையுடன் வந்தவன் அவளை சீண்ட தவறவில்லை. முறைத்து பார்த்தவளை ரசித்து சிரித்தான். என்னவாம், கண்ணு வெளியே தெரிக்குது? அவள் மூக்கை திருக முதுகில் அடித்தாள். இறுகி அணைத்து அவள் முகம் தேட முட்டி தள்ளி வெளியில் ஓடி வந்தவள் அறையை கடந்து கொண்டிருந்த சந்தியாவின் மீது மோதிக்கொண்டு நிற்க அவள் கையில் இருந்த பால் கிண்ணம் துள்ளி போய் விழுந்தது. சாம்பவிக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தவள் கண்ணில் கோபம் தெரிக்க மொழி நொடி பொழுதில் கண்களை குறுக்கி 2 காதுகளையும் பற்றி கொண்டு மன்னிப்பு கோரினாள். சி, வெக்கங்கிட்ட ஜென்மங்க! சட்டென்று வார்த்தை இறைய மொழி குன்றி போனாள். அவர்கள் அந்யோன்யம் அசிங்கப்பட்டது போல் இருக்க உள்ளே நின்ற அன்பு கண்களை இறுக மூடிக்கொண்டான். மொழி தலை குனிய எதிர்த்து நிற்பவர்களை விட தாழ்ந்து போகிறவர்களை தான் உலகம் கூர்ந்து கிழிக்க பார்ப்பது இயல்பு. அத்தோடு முடித்து இருக்கலாம். வாய்தான் ஊமை, அத்தனையிலையும் நீ வினயமா இருக்கடி. எங்க அன்ப ஒரு வார்த்தை பேசாம கண்ணாலேயே எப்படி கட்டி வச்சிருக்க? எனக்கு புரியல. ஒரு வார்த்தை கூட பேசாத காதல் இருக்குமா? இருக்கே, வயிறெல்லாம் எரியுது. எப்படி வாழ வேண்டியவன் இப்படி ஊமை கூட ராத்திரியும் பகலும் பரதநாட்டியம் ஆடிட்டு? அண்ணி! வெளியில் வந்தவன் வலியாய் அழைக்க நிதானமான சந்தியா மொழியை முகம் நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் பொங்க உதடு கடித்து வேதனையை வென்று கொண்டு நின்றாள். ஏனோ அவள் மீது இரக்கம் வர மறுக்கிறது. அன்பு காட்டும் காதலை பார்க்கும்போது காதல் திருமணம் செய்தும் தன் வாழ்க்கையில் கிட்டாத நேசத்தின் பகிர்தல் அவளுக்கு குறையோடு கிடைத்ததை எண்ணி மனம் வெதும்புகிறது. இந்த பொறாமைக்கு மாற்று என்ன இருக்க போகிறது? வெடுக்கென முகம் திருப்பி அவள் இறங்கி போக மொழியின் கை பற்றி உள்ளே அழைக்க அவன் கரம் விலக்கி மென்மையாய் விசும்பினாள். மொழி, இன்னைக்கு நியூஸ் ரீட் பண்ண போகணும் தானே என்றான். அவள் தலையசைத்தாள். அன்றே அவள் தளர்ந்த நடையில் மனம் உலர்ந்து போய் நின்றான். டாக்டர் ஜெரால்ட் எக்ஸ்ரேவை வெள்ளை மானிட்டரில் சொருகி சீர் பார்த்து கொண்டார். கூடவே இருந்த ரிப்போர்ட்ஸ்களை பார்த்தவர் அடர்ந்த நெற்றி போட்டை தேய்த்து கொண்டார். சொல்லுங்க மிஸ்டர் அன்பு செல்வன், மறுபடியும் இந்த எக்ஸ்ரேக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்க தொண்டை பகுதியில புண் முழுக்க ஆறியாச்சு. ஆனா உள்நாக்கு கட்டானது ஆனதுதான். செயற்கையா தொண்டை பகுதியை பிளான் பண்ணி ஃப்ரிட்ஜ் பண்ணி இருக்கோம். இந்த 10 மாச இடைவெளியில அவங்க நர்வ்ஸ் ஃபைனா ஒர்க் ஆகுது. அதே நேரம் இந்த செயற்கை உறுப்புகளை வச்சுட்டு அவங்களால பேச முடியும்னு கண்டிப்பாவும் சொல்ல முடியாது. நம்பிக்கையையும் அவன் நம்பிக்கையையும் சேர்த்து விதைத்து கொண்டிருந்தார். புறவெளியில் பறந்த பழங்குருவி ஒன்றை வலுக்கட்டாயமாய் கண்களால் நகல் எடுத்து கொண்டிருந்தான். எண்ணம் எங்கெங்கோ பறந்து கொண்டு இருந்தது இலக்கின்றே. மிஸ்டர் அன்பு,
அவர் அழைப்பில் முகம் திருப்பி கவனம் எடுத்தான். சொல்லுங்க டாக்டர். எனக்கு மொழி மறுபடியும் பேசணும். அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னு சொல்லணும் நீங்க. மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு அவன் கேட்க, டாக்டர் ஜெரால்ட் தன்னை முழுசாய் நாற்காலியில் பொருத்தி கொண்டார். அவங்க நர்வ்ஸ் அண்ட் சிஸ்டம் நல்லபடி இருக்கு. அதனால கண்டிப்பா சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். பட் ஒன் திங், இதுல 70% மட்டுமே அவங்களுக்கு பேச்சு வர வாய்ப்புகள் இருக்கு. ஆபரேஷனுக்கு பிறகு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது மூலம் நாம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ஆபரேஷன் சக்சஸ் ஆகலைன்னா கண்டிப்பா அது உயிரிழப்பை ஏற்படுத்த போறதில்ல. ஸோ லெட்ஸ் ட்ரை. தெர் இஸ் நத்திங் ராங் வித் தட். அவர் நம்பிக்கையோடு கை குலுக்க, வெள்ளை சிரிப்போடு அந்த வெள்ளுடை உலகத்தை விட்டு வெளியில் வந்தான். ஊம ஊம ஊம. ஊனத்தை சொல்லிக் காட்டும் ஈனத்தை எல்லோரும் தான் பாகுபாடின்றி செய்கிறார்கள். இதில் யாரை சொல்ல, யாரை தள்ள? அவள் ஒலி பேழை திறந்து உயிர் பேச வேண்டும். இரவு முழுக்க காதுக்குள் அவள் முனகலும் சிணுங்கலும் முழக்கமிட வேண்டும். வீட்டிற்கு வந்து விஷயத்தை சொன்னபோது அத்தனை புருவங்களும் ஒற்றை நேரத்தில் உயர்ந்து வியப்பு கூட்டியது. வாய்ப்பிருக்கா அன்பு? பெரியப்பா நம்பிக்கை இல்லாமல் கேட்டார். 70% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. செயற்கையா உள்நாக்கு வைக்கணும். கழுத்து நரம்பு முழுக்க உணர்வில் தான் இருக்கு. அதனால முயற்சி பண்ணலாம்னு சொல்றாங்க. அவளின் உள்ளிருப்பின் நிலையை சொல்ல, அங்கே உள்ளிருந்தவர்களின் இதயம் ஈரமானது. ஈஸ்வரா! பாட்டி கண்களை மூடிக்கொண்டார். பாவம்டா, சின்ன பொண்ணு. அந்த சமயத்துல எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பா. இரக்கமாய் வார்த்தைகள் வர பெருமூச்சு விட்டு கவலை குறைத்தான் அன்பு. அருகில் இருந்து அப்போது பார்த்தவன் ஆயிற்றே. அதெல்லாம் சொன்னா தாங்கிக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் கல் மனசில்ல. என் கண் முன்னே எல்லாம் நடந்தது. அதுக்கு கண்டும் காணாத சாட்சியா நான் நின்ன. ச்சு. கண்டிப்பா மொழிக்கு ஆப்ரேஷன் பண்ணிடணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவன் முடிக்கப்பட்ட விஷயமாய் அறிவிக்க, சோமு மகனிடம் ஏதோ கேட்க வாய் திறக்கும் முன் சந்தியாவின் குரல் முந்திக் கொண்டு வந்து துள்ளி விழுந்தது. டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும் இல்லையா? விரும்பத்தகாத மௌனம் அங்கே விழுந்து பொருள, இந்த கேள்விக்கு யார் பதிலளிப்பது என்றறியாமல் அமைதியாக இருந்தார்கள். ஐ நோ எவ்ரிதிங். குறைஞ்சது 10க்கு மேல ஆகும். எனக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். இவ்வளவு செலவு பண்ணி தம்படி பிரயோஜனம் இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர வேண்டியதுக்கு என்ன அவசியம் வந்தது? நாட்டுல அப்படியா பெண்கள் அருகி போயிட்டாங்க? இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். அவள் தோள்களை குலுக்கி சிரிக்க, அன்பின் முகத்தில் கிளர்ந்த கோபத்தை பார்த்து அருகில் அமர்ந்திருந்த தமிழ் மென்மையாய் கைகளை பற்றி அமைதிப்படுத்தினான். எல்லாத்தையும் பணத்தால் அளக்க முடியாது அண்ணி. என் அம்மா எனக்கு தந்த தாய்ப்பால் ஒரு துளிக்கு நான் எத்தனை கோடி கொடுத்து ஈடு கொடுக்க? சுரீர் என கேட்டான். தாய்ப்பாலும் உன் பெண்டாட்டியும் ஒன்னில்ல அன்பு என்றாள் விடுக்கென்று. எனக்கு ஒண்ணுதான் அண்ணி. அவளும் உயிர்பால் போல ஒரு துளி கலப்படம் இல்லாதவ. என்னுடைய அன்பை மட்டுமே ஆதாரமா வச்சு வாழ்க்கையை வாழறவ. அவன் அழுத்தி கூற அங்கே தர்ம சங்கடம் சூழ்ந்தது. நிஜத்தை சொல்லணும்னா மொழிக்கு என்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு பலருக்கு விருப்பமானதா இல்ல. அவளுடைய பின்புலத்தை மட்டுமே யோசிக்கிறாங்க. பின்புலம் என்னென்னி தேவைப்படுது வாழ்க்கைக்கு? அன்புள்ளம் போதாது? வார்த்தைகள் இல்லாத எங்கள் வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. ஆனா சிலர் வெறுப்பை காட்ட அவளுடைய ஊனத்தை பிரதானப்படுத்துறது அவ கண்ணுக்குள்ள தெரியுது. அவள் கண்ணுக்குள்ளேயே வசிக்கிற எனக்கு அது கஷ்டமா இருக்கு. அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. அவளுக்காக நான் செய்யற எந்த தொகையும் பொது கணக்குல வராது. இந்த அன்போட சொந்த கணக்குல மட்டும்தான் வரும். அவன் அழுத்தமாக சொல்ல லோகநாதன் கோபமாய் பார்த்தார். ஆளுக்காள் நாட்டாமை பண்ணா நாங்க எதுக்கு பெரியவங்கன்னு சொல்லிட்டு எப்ப அன்பு தொட்டானோ அப்பவே அந்த பொண்ணுக்கு எல்லாமே இந்த வீடுதான். அவன் காணாதவங்களுக்கே 1000 செய்யறவன் கட்டுனவளுக்கா கணக்கு பாப்பான்? இது ஒரு உணர்வு பூர்வமான போராட்டம். இதுல அவனுடைய பங்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவனை காயப்படுத்தாதீங்க. தப்பு தப்பா பேசி உங்களை நீங்களே களங்கப்படுத்திக்காதீங்க. சந்தியா நொடித்து கொண்டு எழுந்து போக முற்பட அவள் கையில் இருந்து தாவி அன்பிடம் ஓடி வர பார்த்த சாம்பவியை அவள் அடக்கி இழுத்து போக முயல கோபமாய் நிமிர்ந்து பார்த்தான். போதும் அண்ணி, என்கிட்ட இருந்து பாப்பாவை பிரிக்க பார்க்காதீங்க. அப்புறம் நிஜமாவே எனக்கு கோபம் வந்துடும். ஆமாம். அவன் முகத்தை முறுக்கி கொண்டு சொன்னதை பார்க்க சந்தியாவிற்கே சிரிப்பு தட்ட அமைதியாய் உள்ளே சென்றாள். சித்து,
இந்த மம்மி வேணாம் சித்து. அவன் தலையில் அடித்து சொன்ன சாம்பவியின் வாயை அவசரமாய் பொத்தினான். பாப்பா, இத என்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க அப்பாட்ட சொல்லணும். அதுவும் மம்மி முன்னாடி. அப்பதான் ஒரு முடிவு வரும் என்றவன் குழந்தையின் கன்னத்தோடு கன்னம் இயைந்து அன்பு செய்ய அவன் முதுகில் வைகை ஒரு போடு போட்டான். இவன் நல்லா இருக்கணும்னு இங்க மீட்டிங் போட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, இந்த பாழா போனவன் என் வாழ்க்கையே கெடுக்க பார்க்கறான்டா. வைகை கண்ணீரை வழித்து தமிழின் மீது துடைக்க, ரொம்ப அழுகாதடா பெரியவனே, உனக்கு உள்ளுக்குள்ளேயே குஷி தானே? தமிழ் கண்ணடிக்க சிரித்தான். இது எதிலேயும் கவனம் கொள்ளாமல் அன்பு குழந்தையோடு ஐக்கியமாக இருவரும் அர்த்தமாக பார்த்தபடி ஆளுக்கொரு பக்கமாய் அனுசரணையாய் வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஏன் அன்பு, உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சாடா? அவன் பனியின் நுனியை பிடித்து இழுத்து கொண்டே தமிழ் கேட்க சட்டென்று சிவந்து போனான் அன்பு. அந்த ஆணின் வெட்கத்தை இருவரும் பின்னந்தலையை நீவிக்கொண்டு ரசிக்க முத்துப்பல் தெரிய சிரித்தபடி கேட்டான். ஏன் உங்களுக்கு என்ன? மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் திறக்க போறீங்களாக்கும்? அவளே ஒரு குழந்தை, அவளுக்கு எதுக்குடா இப்ப குழந்தை? அவன் கண்களை மூடி லயிப்பாய் சொல்ல, அடேங்கப்பா, அப்புறம் சார் விரதம் இருக்காராமா? அதுக்கு எதுக்கு விரதம் இருக்கணும்? அதுக்குத்தான் என்று ஆரம்பித்தவன் சட்டென்று சுதாரித்து இருவரையும் மாறி மாறி முறைக்க, சொல்லுடா சொல்லுடா, ஏதோ சொல்ல வந்தியே. இருவரும் சிரித்தபடி அவனை கேலி செய்யத் தொடங்க சத்தம் கேட்டு வந்து நின்ற ஆத்மநாதன் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அவர்களை பார்த்தார். என்னத்தடா சொல்ல சொல்றீங்க? நாங்க சொல்லல தாத்தா, பாட்டி சொல்லி விட்டாங்க உங்ககிட்ட சொல்ல சொல்லி. தமிழ் சிரிக்காமல் சொன்னான். என்ன சொல்லிவிட்டா கிழவி? தோட்டத்து பக்கம் தனியா வர சொன்னாங்க. அவன் கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி கத்த மீண்டும் அந்த வீட்டில் குதூகலம் ஆரம்பமாகி இருந்தது. ஆனால் இந்த ஆனந்தத்துக்கு அற்ப ஆயுள் என்று அவர்கள் அறிந்திருக்க நியாயமில்லை. அவள் விழி வாழ்பவனின் விதிதான் என்ன? என் பாதைகள் என் பாதைகள் உனது விழி பார்த்து வந்து முடியுதடி. என் இரவுகள் உனது முகம் பார்த்து விடிய ஏங்குதடி. இரவையும் பகலையும் மாற்றிவிட்டாய், எனக்குள் உன்னை நீ ஊற்றிவிட்டாய். மூழ்கினேன் நான் உன் கண்ணிலே. நாம் நின்று பேசிய நுணா மரத்தை வெட்டி விட்டார்கள். நீ விட்டு போன சுவடுகளில் வெயில் படுமே என்றுதான் வருத்தப்படும் அந்த மரமும். டாக்டர் ஜெரால்ட் தந்த நம்பிக்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களை மெல்ல மெல்ல அழைத்து கொண்டு போனது. மொழியிடம் சொல்லிய நிமிஷம் கண்ணில் வெளிச்சத்தோடு இருளும் வந்து விழுந்து போனது. என்ன மொழி, பயமா இருக்கா என்றான் அவள் கன்னம் வருடி. சின்னதாய் தலையசைத்தாள். பயப்படாத மொழி, நான் உன் கூட இருக்கேன்ல. போன முறை உனக்கு ஆபரேஷன் நடந்த போதும் நான் உன் கூடத்தான் மொழி இருந்தேன். ஆனா இந்த உரிமையோட உன் பக்கத்துல இருக்க முடியல. மெல்ல அவள் தலை வருடி உச்சியில் முத்தம் பொழிந்தான். முகம் உயர்த்தி பார்த்தாள். எப்படி இவனை விட்டு இருப்பது? கண்களை படித்தவன் மெல்ல அவள் முகத்தை தன்னோடு இறுக்கிக் கொண்டான். உச்சியில் இருந்து நெற்றிக்கு இதழ்களால் கோலம் வரைய இன்னும் இன்னும் அவனோடு இயைந்து கொண்டாள். மொழி, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லடா. ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? உன் குறையை மத்தவங்க பிரதானப்படுத்தி பேசும்போது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அவள் முகம் துடைத்து விட்டான். பதித்த பார்வையை விலக்காமல் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அவன் உள்ளங்கையை எடுத்து மெல்ல விரல்களில் இழுத்து விதைத்தாள். உங்க கூட ரொம்ப வருஷம் வாழணும் என்று அதே கையை அவள் கன்னத்தில் பதித்து அழுத்தினான். அதுக்கு என்ன இப்போ? எதுவும் பிரச்சனை வரும்னா நானே முயற்சி பண்ண மாட்டேன் மொழி. ஆபரேஷன் முடிந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா பேச்சு திரும்ப வாய்ப்பு இருக்காம். முயற்சி பண்ணி பார்க்கலாம் மொழி, ப்ளீஸ். அவள் கண்களில் விழுந்த விண்ணப்பம் கருத்தில் கலந்து இதய துடிப்பை எக்கு தப்பாய் அதிர வைத்தது. பொதுமையாய் தலையசைத்தாள். அவளை இன்னும் இன்னும் இறுக்கி அவள் இதயத்தின் இறுக்கத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தான். மெல்ல கண் மூடிக்கொண்டாள். இந்த அன்பிற்கு நிகரான ஒன்றை அவள் இதுவரைக்கும் அறிந்ததே இல்லை என்னும்போது வாழ்க்கையில் வேறென்ன தேவை இனி இருக்கப் போகிறது? அவன் இறுக்கத்திலேயே உறக்கத்திற்கு போனாள். அடுத்து வந்த நாட்கள் அலை கழித்து கொண்டே இருந்தது. அடுத்தடுத்து உருவாகும் ஹோட்டல் கிளைகளுக்காக ஹைதராபாத்தே கதி என்று கிடந்தான். தடுத்தாள முடியாத அளவுக்கு வேலைகள் இழுத்து கொண்டிருந்தாலும் மொழியை அறுவை சிகிச்சைக்கு தயார் செய்யவும் அவன் தவறவில்லை. பல நேரம் அவனால் வர இயலாது போனால் தமிழ் அழைத்து கொண்டு போவான். அவன் அருகில் இல்லாத நாட்களில்
தன் தேவைகளை புரிய வைக்க வெகுவாய் தவித்துப் போவாள். கண் அசைவிலேயே கடலை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் அவன். மற்றவர்களுக்கு தன் உணர்வை கடத்த வெகுவாய் தவித்துப் போனாள். எல்லாவற்றையும் விட அவன் உடன் இல்லாத நிமிஷங்களில்தான் தெரிந்தது. சைகை வழியில் பேசியது இவள் மட்டும்தான். அதற்கு அவன் வாய்மொழியில்தான் பதில் தந்திருக்கிறான் அன்றி ஒரு நாளும் அவன் சைகை செய்தோ இதழ்களை ஸ்பஷ்டமாய் விரித்தோ அவளிடம் பேசியதே இல்லை. அவன் அருகில் இல்லாத கணத்தில் அது உரைக்க அவனை எண்ணி இன்னும் மனம் ஏங்கத் தொடங்கியது. எத்தனை அலுவல் இருந்தாலும் அங்கிருந்து வீடியோ காலில் இரவு இவள் கண் படிக்காமல் உறங்க போக மாட்டான். என்ன மொழி, கண்ணை சுத்தி இத்தனை சோர்வு, ஒழுங்கா தூங்குறதில்லையா? நான் இல்லாம மேடத்துக்கு தூக்கம் வரலையா? அத்தனை மைல் தள்ளி இருந்த போதும் அழகாய் நாடி பிடிப்பான். ஆப்ரேஷனுக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல, பிசிக்கலா உன்னை ஃபிட்டா வச்சுக்க மொழி. ஒழுங்கா சாப்பிடு, நல்லா தூங்கு. கண்டிப்பா என்ன வேலை இருந்தாலும் உனக்கு ஆப்ரேஷன் நடக்கிற அன்னைக்கு நான் அங்க இருப்பேன். இங்க நிறைய வேலைகள் உள்ள இருக்குது மொழி. அதுவும் அத்தனையும் ஹைதராபாத்ல நம்முடைய காதலுக்கு அஸ்திவாரமான இடம்ங்கிறதால கூட இருக்கலாம். உடம்பு சரியாகட்டும், மறுபடியும் இங்க சுத்தி அடிக்கிறோம். செகண்ட் ஹனிமூன். அங்கிருந்து இவளை சிவக்க வைக்கும் வித்தை கற்றிருந்தான். அவளை அதிகம் பேச விடாமல் அவனே பேசிக் கொண்டிருந்தான். சின்ன மனக்குன்றல் கூட அவளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் காட்டிய கவனத்தில் நெக்குருகி போனாள். நாள்கள் மெல்ல மெல்ல வீழ்ந்து கொண்டிருந்தது. அவன் அருகில் இல்லை என்ற குறையை தவிர அங்கே எதுவுமே குறையாக இல்லை. லோகு பெரியப்பாவும் சோமநாதனும் அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் வரவிற்கு காத்திருந்து கண்கள் பனித்து கொண்டிருந்தாள். அவள் தவிப்பை உணர்ந்த தமிழ் மெல்ல அருகில் வந்து கைகளை பற்றி கொண்டான். வந்துடுவான் மொழி, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க். ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு நாள் குறிச்சு இன்விடேஷன் எல்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. இன்னும் வேலை முடிக்காம இருக்கு. அதான் அவன் போயிருக்கான். ஆரம்பத்துல இருந்து அவனே அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிறதால எனக்கு அத்தனை டீட்டெயில் தெரியல. சிறு குழந்தைக்கு சொல்வது போல் எடுத்து சொல்ல தலையசைத்தாள். அத்தனையும் மூளைக்கு தெரிகிறது. ஆனால் உணர்வுக்கு புரிந்தால் தானே, இதயம் அமைதியானால் தானே. முதல் நாள் இரவே மொழியை அப்சர்வேஷனுக்கு அழைத்து போய்விட்டார்கள். அத்தனை டெஸ்டுகளும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்க ஒரு புறம் தவிப்பும் மறுபுறம் பரிதவிப்புமாய் அமர்ந்திருந்தாள் மொழி. அவளுக்கு வார்த்தைகளை விட அவனோடு வாழும் வாழ்க்கை உசத்தியானது என்று தெரியும். அவன் ஒரு கண் அசைவிற்கே அவள் இதயம் கோடி முறை துடிக்கும். ஆனால் சிகிச்சைக்கு முன் அவன் கண்களை சந்திக்க ஆசைப்பட்டு பட்டு கடைசி வரை அது நடக்காமலே போனது. ரிப்போர்ட்டுகளோடு வந்த டாக்டர் ஜெரால்ட் கண்கள் சின்ன தயக்கத்தை காட்ட ரிப்போர்ட்டுகள் அடங்கிய காகித உரையை சோமுவின் கையில் கொடுத்தார். அவங்க ஹஸ்பண்ட் வந்தாச்சா? ஐ மீன் அவங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்க என்றார் இளம் முறுவலோடு. வந்துடுவான் டாக்டர், ஒரு ஒர்க்ல மாட்டிட்டான். நோ ப்ராப்ளம். அவங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதான் இப்போ கொஞ்சம் ஹார்ட் பீட் எல்லாம் அப்நார்மலா இருக்கு. ஐயோ டாக்டர். நோ நோ, பயப்பட எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவு சீக்கிரமா அவரை வர சொல்லிடுங்க. தோள் தட்டி விட்டு போனார். ஆனால் அவன் விடிந்துதான் வந்தான். அதற்குள் அறுவை சிகிச்சை முடிந்து போயிருந்தது. ஏர்போர்ட்டில் இருந்து நேராய் மருத்துவமனையில் வந்து உட்கார்ந்து கொண்டவனை நிகழ்வாய் பார்த்தான் வைகை. என்னடா அது, 10 நாள் அலைச்சல் இன்னும் தீரல? வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகாம கூட வந்திருக்க. போயிட்டு வாடா, நாங்க தான் இங்க இருக்கமே. வேகமாய் இடவலமாய் தலையசைத்தான். இல்லடா, பார்த்துட்டு போயிடுறேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். கண்களை மூடி காரிடரில் அமர்ந்து கிடந்தவனை பார்க்க அடிவயிற்றில் இனம் புரியாத உணர்வு பொங்கியது. டீயாவது சாப்பிடுடா. இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல. ஒரு நாள் பண்ணாட்டி என்ன, ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது. அப்ப நீ குடி. என்ன ஏண்டா குடிக்க சொல்ற? நான் பியூர் மனுஷன். கண்களை மூடிக்கொண்டு அந்த சூழ்நிலையிலும் வம்பு வளர்த்தான். 3 மணி நேரம் கழித்துத்தான் மொழியை வெளியில் இருந்து பார்க்கவே அனுமதி கிடைத்தது. நினைவு திரும்ப மாலைக்கு மேலாகும். கழுத்தில் பெரிய ரப்பர் வளையம் போல் கட்டு போட்டிருந்தார்கள். ஹோல் வழியே உள்ளே பார்த்ததும் சட்டென்று கண்ணீர் பொங்க சட்டை புறங்கையில் துடைத்து கொண்டான். வைகை அவன் தோளை அழுத்தி ஆறுதல் சொல்ல மெல்ல அந்த இடம் உணர்வு பூர்வமானது. சரியாகிம்டா, வருத்தப்படாத. அப்பா ஆறுதலாய் சொல்ல இத்தனை காலமும் அவனுக்கு அத்தனையுமாய் இருந்த அம்மா இப்போதெல்லாம் தன்னை விட்டு விலகி போக
இத்தனை காலம் விலகி இருந்தது போல் இருந்த அப்பா காட்டும் கரிசனம் தாய் அன்பிற்கு எந்த விதத்திலும் குறைந்ததில்லை. தந்தை அன்பு என்று காட்டிக் கொண்டிருந்தது. இந்த 23 வயசுல இவ்வளவு பெரிய 2 ஆபரேஷன்களை பார்த்துட்டாப்பா. பழைய ஞாபகமும் சேர்த்து என் அலை கழிக்குது என்ற அவனின் கண்கள் அதையும் கவனிக்க தவறவில்லை. தாத்தா உட்பட அத்தனை ஆண்களும் அங்கே இருந்தார்கள். பெண்களில் யாருமே இல்லை. அப்படி என்ன வன்மம் இச்சிறு பெண் மீது? எத்தனை கஷ்டம் வந்தாலும் மொழியோட வாழ்க்கையில நீ இருக்கிறதே பெரிய பாகியம் அன்பு. போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. பெரியப்பா தோள் தட்டி அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு வந்தான். எப்ப அன்பு வந்த? சாப்பிட்டியா? ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் கடையா கிடக்குறாங்க இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம். சாப்பிட்டாங்களா? மாறி மாறி விசாரிப்புகள் வந்தது. ஆனால் ஒருவரிடமிருந்து கூட ஆபரேஷன் முடிந்ததா, மொழி எப்படி இருக்கிறாள் என்ற கேள்வி வரவே இல்லை. குளித்து முடித்து தேவையானவை என்று தோன்றிய உடை, அவசிய பொருட்கள் என்று அத்தனையையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். வரலட்சுமி பதறிப்போய் ஓடி வந்தார். என்னடா அது, இப்பதான் வீட்டுக்கு வந்த, இன்னும் டீ கூட குடிக்கல, உடனே கிளம்பணுமா? என்னடா உலகத்தில் இல்லாத பொண்டாட்டிய கட்டிட்ட? ஒரு வார்த்தை 2 பேரும் பேசினதில்லை இது வரைக்கும், அதுக்கே இப்படி பறக்கற? மோவாயை தோளில் மோத அடிபட்ட பார்வை பார்த்தான். கேன்டீன்ல பாத்துக்கிறம்மா, நின்னு பதில் சொல்லிட்டு போடா. ஏன் இப்படி ஆளா பறக்கிற? இப்ப நீ போய் பார்த்துதான் ஆகணுமா? எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஆள்கள் இருப்பாங்க. அவளுக்கு என்ன தவிர யார் இருக்காமா செய்யறதுக்கு? அவன் வருத்தமாய் கேட்க வரலட்சுமி முகத்தை நொடித்து கொண்டே நின்றார். ஏன் அன்பு அப்படி சொல்ற? உங்க தாத்தாவில இருந்து வீட்டுல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளும் அங்கதானே கிடக்குறாங்க. எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ பொறுமையா போனா போதும். பொண்டாட்டி ஒட்டி பிறந்து வெட்டி எடுத்த பிறப்பில்ல. சப்பரம் இல்லாத சாமியை தலையில தூக்கிட்டு போற மாதிரி சுமந்துட்டே திரிய தேவையும் இல்லை. கல்யாணி வந்து சொன்னபோது கண்களை இறுக மூடிக்கொண்டான். திரும்பி அவர்களை அடிபட்ட பார்வை பார்த்தான். அவ தெய்வ பிறவி இல்லதான், ஆனா மனுஷ பிறவி. அவளுக்கு பேசத்தான் முடியாது, ஆனால் சிந்திக்கவும் உணரவும் முடியும். தனக்கு யாரும் இல்லைன்னு அவ உணருவா. அவ பிறந்த வீட்டுல ஆண்களோட அன்பில்ல, புகுந்த வீட்டுல பெண்களோட அன்பில்ல. யோசிச்சு பாருங்க, அவ எத்தனை துரதிர்ஷ்டசாலின்னு. மத்தவங்க மாதிரி என்னால அவளை விட்டுட முடியுமா? இல்ல நம்ம குடும்பத்துல அதுதான் பழக்கமா? வலியாய் வார்த்தைகளை வீச துணுக்குற்று போயினர் தாயும் பெரிய தாயும். உன்னை யாருடா விட சொன்னது? சொன்னாலும் விட்டுடுவியா என்ன? பொழுதன்னைக்கும் அங்கேயே கிடந்து உன் உடம்புக்கு வந்தா எனக்கு தானடா பதறும். அதான் அவங்க யாராச்சும் இருக்காங்கல்ல, நீ கொஞ்ச நேரம் வந்து வந்து போகணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரே அடியா துணிகள் அள்ளிட்டு போறத பார்த்தா அவ திரும்புற வரைக்கும் நீ வரமாட்ட போல இருக்க. வரலட்சுமி அழுத்தமாய் கேட்க கையில் இருந்த பையை சோஃபாவில் வைத்துவிட்டு அம்மாவின் முன் வந்து நின்றான். எல்லாரும் இருக்காங்க தான், அவளை பெட்டுக்கு மாத்திட்டா. பிறகு அவளுக்கு அட்டெண்டர் வேணும். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல காசு கொடுத்தா செய்வாங்க எல்லா வேலையும். ஆனா அடுத்தவங்க நம்மோட பர்சனல் வேலைகளை செய்யறது எத்தனை வேதனை. சொல்ல முடியாம அவ தனக்குள்ள மென்னுட்டு இருப்பாமா. கழுத்து அசையக்கூடாது, குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது பெட் பேன் வைக்கணும். யார் வைப்பா சொல்லுங்க? இன்னும் 2-3 நாள்ல அவளுக்கு டேட் ஆயிடும். அப்ப யார் அவளுக்கு உதவ முடியும்? அவ இந்த தேவைக்கு தமிழையோ அப்பாவையோ கூப்பிட முடியுமா சொல்லுங்க? அவன் உணர்ச்சியின் மிகுதியால் உதடு துடிக்க கேட்க சந்தியா உட்பட அனைவருமே கண்கள் பொங்கிக் கொண்டு நின்றார்கள். இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு அசிங்கமா என்ன யோசிக்காதீங்க. ஒரு பொண்ணுன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? உங்களுக்கு பிடிக்காம போனாலும் அவ ஒரு பொண்ணு, அதுவும் பேச முடியாதவ. அவ கூப்பிட்டு ஒருத்தர்கிட்ட தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்க முடியாத பாவப்பட்ட மனுஷி. நான் எப்படிம்மா அவளை விட்டுட்டு இங்க இருக்க முடியும்? சுகத்துக்கு மட்டுமல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதாரம். சுகவீனப்பட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். அவ எழுந்து தன் காரியத்தை தானே செய்துக்கிற மட்டுக்கும் என்னால அவளை விட்டு நகர முடியாது. இதுக்கு பேர்தான் பொண்டாட்டி தாசன்னு நீங்க சொன்னா தாராளமா சொல்லுங்க. எனக்கு எந்த பாதகமும் இல்ல. அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெஞ்சை கீறியது அவர்களுக்கு. உண்மையில் அவனின் அன்பை எண்ணி அடிமனசில் மொழியின் மீது பொறாமை கூட வந்தது. இத்தனை அன்பிற்கும் இந்த அன்பிற்கும் அவள் எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? பின்னாலேயே வந்த வரலட்சுமி தருகி கொண்டு நின்றார். அன்பு மா, எப்படிடா இருக்கா? நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்களா? கேட்ட அம்மாவை இமைக்காமல் பார்த்தான். சின்ன புன்னகை வந்தது.
மாத்திட்டாங்க. இன்னும் மயக்கம் தெளியல. சொல்லிவிட்டு காரை கிளப்பிக் கொண்டு அகன்றான். வரலட்சுமி அவன் போகும் பாதையை பார்த்து கொண்டே நின்றாள். ஏனோ அழுகையும் மகிழ்வுமாய் ஒரு உணர்வு அடிவயிற்றில் பிசைந்தது. அவனை பெற்றதற்கு பெருமையாயிருந்தது. இது அத்தனையும் வார்த்தை பேசாத மொழிக்கு என்றபோது வெறுமையாக இருந்தது. சொல்லத் தெரியாத உணர்வில் நின்றாள் அந்த தாய். பேருக்கு பிள்ளை உண்டு. பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார்? உன்னைப் போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.